குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜூலை 25, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா 44வது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு இது வரைக்கும் இருந்தது. 44 இருந்தது. இப்போது 2026 இந்த ஜூலை 25 வந்து 45வது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இந்தியாவோடது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 44 நம்ம வந்து 12 மாரத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ மாரத்தாவோட மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸை சொல்லியிருப்பாங்க 44வதாக. இப்போ இந்த 45வது சைட்டு எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் புத்திஸ்ட் சைட் ஆஃப் சாரநாத் சொல்லியிருக்காங்க. இது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. நம்ம சாரநாத் பற்றி படிச்சிருப்போம் ஏற்கனவே. சாரநாத்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து லயன் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பார்த்தோன்னா யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆர்கனைசேஷன், இவங்க தான் வெளியிட்டுருக்காங்க. இது எதன் அடிப்படையில் அப்படின்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் 1972 இதுக்கு கீழே தான் உலக பாரம்பரிய பாதுகாப்பு, இதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து யுனெஸ்கோ கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தோம்னா உலக அளவில் வந்து இந்தியா வந்து 6வது இடத்துலையும், அதே ஆசியா பசிபிக் ரீஜியன் அதில் பார்த்தோன்னா 2வது இடத்துலையும் இருக்கிறாங்க. சாரநாத்தோட ஸ்பெஷல் என்ன? சாரநாத் பற்றி பார்த்தோன்னா பௌத்த சமய பீரியடில் வந்து சாரநாத்தை வந்து ரிஷி பாட்னா, இஷி பாட்னா, மிரிகடவா இந்த மாதிரி சொல்லி சாரநாத்தை வந்து அழைச்சிருக்காங்க. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கௌதம புத்தர் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு ஸ்பீச்சை வந்து செர்மன் அப்படின்றாங்க. அது வந்து இன்னொரு இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா தர்ம சக்ரா பிரவர்த்தனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா டேர்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் த லா அப்படின்றாங்க. இது அவரோட முதல் உரை. எந்த இடத்துல நடந்துச்சுன்னா சாரநாத்தில் தான் முதல் உரையை கௌதம புத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லயன் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து எங்கேருந்து எடுத்துருக்கோம்? நம்ம இந்த சாரநாத் கல் தூண் இருக்குல்ல, அதுலேருந்து தான் சாரநாத்தில் கிடச்சா அந்த கல் தூண் தான் எடுத்திருப்போம். அசோகரோட பில்லர்ஸ் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது இங்கேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ யுனெஸ்கோவில் வந்து இப்போ 45வது ஹெரிட்டேஜ் சைட்டு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன் புத்திஸ்ட் சைட்டான சாரநாத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சாரநாத் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. பழமை வாய்ந்த புத்த தலமான சாரநாத்தை வந்து 45வது யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கான முக்கியமான தகவல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் இந்த மாதிரி அப்டேட் கிடைக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக நம்ம முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம். அப்டேட் வேணும் அப்படின்றவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.